டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நாளை நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடைபெற உள்ள நிலையில் மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இதன் உச்சமாக நாளை நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் போர் ஒத்திகை நடைபெறுகிறது. இதனால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. செல்போன் சேவை துண்டிக்கப்பட்டாலோ குடிநீர் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டாலோ பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ளக்கூடாது என்றும் வதந்தி போலி செய்திகளை தவிர்ப்பது குறித்தும் ஒத்திகை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 250 இடங்களில் நாடு முழுவதும் ஒத்திகை நடைபெற உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை கல்பாக்கம் அணுமின் நிலையம், மீனம்பாக்கம் விமான நிலையம், ஆவடி இராணுவ தளவாட தொழிற்சாலை, மணலி தொழிற்சாலை உள்ளிட்ட இடங்களில் ஒத்திகை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு போர் ஒத்திகை குறித்து அறிவுறுத்தப்பட்டது. சைரன் ஒலி எழுப்பப்பட்டால் மேஜைகளுக்கு கீழே சென்று பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்றும் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நடிகர் பிரகாஷ் ராஜ் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடன் இருந்தார். இது குறித்து தனது எக்ஸ் தள பதிவில் துணை முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக ஜனநாயக சக்திகள் ஓரணியில் நிற்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல ஆழமான கருத்துக்களை நடிகர் பிரகாஷ் ராஜ் பகிர்ந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரகாஷ் ராஜின் திரையுலக பணி மட்டுமின்றி சமூக பணியும் சிறக்கட்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் கலவரங்களுக்கு இடையே நாம் வாழ வேண்டிய சூழல் உள்ளதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவியேற்று நாளையுடன் 4 ஆண்டுகள் ஆவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் எண்ணற்ற அசம்பாவிதங்கள் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ள இபிஎஸ், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ஆட்சிக்கு இதுவே சாட்சி என்றும் விமர்சித்துள்ளார். சமூக அவலங்களுக்கிடையே நாம் வாழ்கிறோம். ஆனால் எதை பற்றியும் துளியும் அக்கறை இல்லாதவராய் 4 ஆண்டு கழிந்துவிட்டது என கூறி நாளை ஒரு வீடியோ ஷூட்டிங் எடுத்துக்கொண்டு வருவார் பாருங்களேன் என இபிஎஸ் கூறியுள்ளார். மக்களே, இனியும் திமுக ஆட்சியை நம்பி பயனில்லை என்றும் இன்னும் ஓராண்டில் நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றும், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழும் என உறுதியளிப்பதாகவும் இபிஎஸ் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகள் மற்றும் பார்களை மூடிவிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் 11ஆம் தேதி சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு திருப்போரூர் வட்டம் திருவிடந்தை கிராமத்தில் நடைபெற உள்ளதாகவும், இதனையொட்டி அன்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மதுக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கும் என்றும், மதுக்கடைகள் திறந்திருந்தாலோ அல்லது விற்பனை செய்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வடகாடு வன்முறை சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு சம்பவம் தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். தேரோட்டத்தின் போது ஆதி திராவிட மக்கள் தேரை தொட்டு வணங்கும் வழக்கம் இருந்து வருகிறது என்றும், அதன்படி இந்த ஆண்டும் அப்படி தொட்டு வணங்கிய ஆதி திராவிட மக்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முழுமையான விசாரணை நடத்தாமல் காவல்துறை ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது நல்லதல்ல என்றும், பட்டியலின மக்கள் மீது வழக்கு பதிவு செய்ய முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தொல் திருமாவளவன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்துள்ளதை விமர்சிக்கும் வகையில் அண்ணாமலை தெரிவித்துள்ள கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் தனி கட்சி தொடங்கப் போகிறாரா என்ற ஐயத்தையும் எழுப்பியுள்ளது. திமுகவை வீழ்த்தும் ஒரே நோக்கத்தில்தான் அதிமுக செயல்பட்டு வருவதாகவும்,
இதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இபிஎஸ் கூறியிருந்தார். இதற்கு எதிர்ப்பதமாக கருத்து தெரிவித்துள்ள அண்ணாமலை, திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டுமே கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என கூறியிருந்தார். அவரது பேச்சை டீகோட் செய்யும் விமர்சகர்கள், இபிஎஸ் உடன் இணைந்து சென்றால் கொங்கு மண்டலத்தில் தனக்கு வளர்ச்சி இருக்காது என கருதும் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் கூறுகின்றனர். அதிமுக கூட்டணிக்கு எதிராக மூப்பனார் ரூட்டில் தனி கட்சி தொடங்குவார் என்றும் தெரிவிக்கின்றனர். குடிநீர் கேன்களை 30 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோடை வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கேன் தண்ணீர் விற்பனையும் அதிகரித்து வருகிறது. எனவே கேன் தண்ணீர் தரத்தை முழுமையாக பின்பற்றும்படி அறிவுறுத்தியுள்ள உணவு பாதுகாப்புத்துறை கேனில் அடைக்கப்பட்ட தண்ணீரின் உற்பத்தி மற்றும் காலாவதி நாட்களை அச்சிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் கால்சியம் அளவு 1 லிட்டர் தண்ணீரில் 10 முதல் 75 மில்லிகிராம் வரை இருக்க வேண்டும் என்ற நெறிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளதுடன் அனுமதியின்றி தண்ணீர் பாட்டில்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 21 பேரின் சொத்து விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நீதித்துறையில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கருதுகிறது. இதன் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 21 பேரின் சொத்து விவரங்களை உச்சநீதிமன்றம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. தற்போது கொலிஜியத்தில் உள்ள 5 நீதிபதிகளின் சொத்து விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. நீதிபதிகளின் சொத்து விவரங்களுடன் அவர்களது இணையர்களின் சொத்துக்கள் பற்றியும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய நீதிபதிகளின் சொத்து விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 2 முறை உயர்ந்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து முன்னெப்போதும் இல்லாத அளவு உச்சத்தை தொட்டது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக விலை சரிந்து வந்தது. ஆனால் விலை சரிவு நீடிக்கவில்லை. மீண்டும் விலை உயரத் தொடங்கியது. இன்று காலையில் சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 71,200 ரூபாய்க்கு விற்பனையானது. மாலையில் மீண்டும் சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 72,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 2 நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,760 ரூபாய் உயர்ந்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகி வரும் கூலி படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ரிலீஸ் ஆக 100 நாட்கள் உள்ளன. இந்த நிலையில் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தில் நடிகர் சௌபின் சாஹிர், உபேந்திரா, சத்யராஜ், நாகார்ஜுனா உள்ளிட்டோர் திரும்பி பார்ப்பது போல் காட்சிகளுடன் கடைசியாக ரஜினிகாந்த் ஃபேஸில் முடிகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.